வணக்கம். இலங்கையின் ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் அதைத் தொடர்ந்து மாகாண சபை தேர்தலும் வரவுள்ள நிலையில் இலங்கை முழுவதும் உள்ள அனைத்து கட்சிகளும் சுறுசுறுப்பாக களத்தில் குதித்துள்ளன. ஒவ்வொரு கட்சியும் தத்தமது சிந்தனை வீச்சுக்கு ஏற்ற விதத்தில் புதிய புதிய யோசனைகளுடன் களத்தில் இறங்கியுள்ளார்கள். யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார கலந்து கொண்டு தலைமை தாங்கியது நாட்டின் தலைவர் என்ற முறையில் அவரது கடமைதான் என்று தேசிய மக்கள் சக்தி கூறுகிறது. அதுவும் உண்மைதான் என்றாலும் இது இன்னும் 2 மாதங்களில் வரவுள்ள உள்ளூராட்சி தேர்தலிலும் ஒரு காரணம் என்பதை மறுக்க முடியாது. மறுபக்கத்தில் ராஜபக்ஷக்களின் மொட்டு கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏற்பாடு செய்துள்ள வியூகத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள பெயர் நாமலுடன் கிராமத்திற்கு கிராமம். இந்த வேலை திட்டத்திற்காக நாமல் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் கிராமங்கள் உட்பட கிராமமாக போகிறாராம். மறுபக்கத்தில் ரணிலின் ஐக்கிய தேசிய கட்சியும் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைந்து உள்ளூராட்சி தேர்தலை சந்திக்க திட்டமிடுகிறார்கள். வடக்கில் தமிழரசு கட்சியின் தலைமைத்துவத்தில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக திருவிழாவில் தொலைந்த குழந்தை போல திகைத்து போய் நிற்கிறது. பொதுவாகவே தமிழ் தேசியம் பேசும் தமிழ் கட்சிகளுக்கு அரசியல் செய்ய 10 விஷயங்கள் தான் தெரியும். அதை எழுதி பொக்கெட்டில் வைத்திருக்கிறார்கள். லிஸ்டில் என்ன இருக்கிறது? சுயநிர்ணய உரிமை, போலீஸ் அதிகாரம், இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள், போர்க்குற்றம் என்று எழுதப்பட்ட பட்டியல் ஒன்றை பொக்கெட்டில் வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் தாங்கள் அரசியலுக்கு வந்த நாள் முதல் தேர்தல் வந்துவிட்டால் எடுத்து விடுவார்கள். ஆனால் எதுவும் நடப்பதில்லை. இப்படி பேசியே முதுமையடைந்த சம்பந்தன், மாவை சேனாதிராஜா ஆகியோர் போய் சேர்ந்து விட்டார்கள். சமஷ்டி இன்னமும் மாறவில்லை. தமிழ் தேசியம் கடந்த தேர்தலில் அவர்களை கவிழ்த்து விடவே யாழ்ப்பாண மாவட்டத்தில் தமிழரசு கட்சியின் ஒற்றை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் புதிதாக வைத்தியசாலையில் அது இல்லை இது இல்லை என்று பேச தொடங்கியுள்ளார். கஜேந்திரகுமாரின் சைக்கிள் கட்சியின் லிஸ்டில் தமிழ் தேசியத்தின் அதே 10 விஷயங்களுடன் தையட்டி விகாரையும் உள்ளது. தேர்தல் வருகிறது என்றால் தையட்டி விகாரையை இடி என்று இடிமுழக்கம் செய்து விடுவார்கள். சைக்கிளின் முன்சீட்டில் இருக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தையட்டி விகாரையை இடியுங்கள் என்று அலறுவார். சைக்கிளின் பின் சீட்டில் இருக்கும் செல்வராசா கஜேந்திரன் 4 பேருடன் போய் தையட்டி விகாரைக்கு முன் அமர்ந்து விடுவார். புத்த மதத்தை சேர்ந்தவர்களை விட தையட்டி விகாரைக்கு முன் அதிக நேரம் அமர்ந்தவர் செல்வராசா கஜேந்திரன் தான். அவருக்கு புத்தரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். பின் காவல்துறையினர் வந்து அவரை அப்படியே தூக்கி சென்று வெளியே வீசிவிட்டு வருவார்கள். அதை தூக்கி சென்ற காட்சியை பார்க்கும்போது இலங்கையில் அந்த நாட்களில் விற்பனையாகும் டின்பான் லேபலில் உள்ள பராக்கிரம பாகுவின் புகைப்படம் ஞாபகத்திற்கு வருவதை தவிர்க்க முடியாது. எப்போது உள்ளூராட்சி தேர்தல் வருகிறது என்பதால் கஜேந்திரகுமார்கள் தையட்டி புத்த கோயிலை சுற்றி வர தொடங்கி விட்டார்கள். தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சட்டவிரோதமான முறையில் கட்டப்பட்ட தையட்டி விகாரை காணிக்கு பதிலாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று காணி வழங்கும் ஆளுநரின் கருத்தை ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது ஜனாதிபதி அனுரகுமார தலைமையில் உள்ள அரசாங்கம் தமிழ் சிங்கள மக்களின் இன ஒற்றுமையை எடுத்துக்காட்ட விரும்பினால் ஆரம்ப புள்ளியாக தையட்டி சட்டவிரோத விகாரையை அகற்ற வேண்டும். இந்த விகாரை தனியார் மக்களுடைய காணிகளில் அடாத்தாக கட்டப்பட்ட ஒரு விகாரை. தற்போது மாற்றம் என்ற போர்வையில் ஆட்சிக்கு வந்த நீங்கள் தமிழ் சிங்கள உறவை இனவாதம் இல்லாமல் நோக்குகிறீர்கள் என்றால் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையை அகற்றுங்கள் என்றார். இதன் போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அது தொடர்பில் ஆராய்வோம் என கூறிய நிலையில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் குறித்த விகாரை அமைந்துள்ள காணிகளின் சொந்தக்காரர்களுடன் கலந்துரையாடி வருகிறோம். அவர்கள் மாற்று காணியை வாங்குவதற்கு சம்மதம் தெரிவித்துள்ள நிலையில் அது தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகிறோம் என்றார். இதன் போது குறுக்கீட்டு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆளுநரின் கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, வேண்டுமென்றே தனியார் காணிகளில் விகாரையை கட்டிவிட்டு மக்களுக்கு மாற்று காணியை வழங்குவதாக கூறுவதை ஏற்க முடியாது, மக்களுக்கும் அதனை எதிர்பார்க்கவில்லை என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா கூறிய போது, இந்த விகாரையை கட்டும் போதும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பியாகத்தான் இருந்தார்.
விகாரை கட்டுவதற்கு முன்பே தடுத்திருக்கலாமே. விகாரைக்கு அஸ்திவாரம் தோண்டிய போது செல்வராசா கஜேந்திரனை கொண்டு போய் அங்கே உட்கார வைத்திருக்கலாமே. விகாரை கட்டி முடிக்கப்பட்ட பின் இடி என்கிறார்கள். பௌத்த ஜனாதிபதியிடம் போய் விகாரையை இடிக்க சொல்லி கூவ நான் ஒரு முட்டாளில்லை. இவர்களுக்கு இப்போது இனம் மதம் என்பவற்றை தோண்டிவிட வேண்டும். அதற்காகத்தான் இந்த கேவலமான அரசியல் செயற்பாடு. காணாமல் போனவர்கள் தொடர்பாகவும் நான் ஜனாதிபதியுடன் கதைத்திருக்கிறேன். மருத்துவம் தொடர்பான எதுவுமே தெரியாமல் அதில் மூக்கை நுழைத்ததுதான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஸ்ரீதரனும் செய்த பிழையான விடயம். விஷயம் தெரியாத எந்த விடயத்திலும் மூக்கை நுழைக்க கூடாது. அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், நீங்கள் ஏன் தையிட்டி விகாரை தொடர்பாக கதைக்கிறீர்கள் என்று. தையிட்டி விகாரை பொதுவான விடயம், அதை பற்றி யாரும் கதைக்கலாம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லுவதற்காக கட்டிடத்தை இடிப்பதல்ல அரசியல். இந்த விகாரையை கட்டும்போது நீதிமன்ற உத்தரவை மீறி கட்டளையை மீறி கட்டினவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை செய்யலாம். இப்போது இவர்களுக்கு அரசியலில் கதைப்பதற்கு ஒன்றுமில்லை. அதனால் அரசியலில் நிலைத்து நிற்க இந்த மாதிரியான விடயங்களை கதைத்து கீழ்த்தரமான அரசியலை செய்கின்றார்கள். இந்த தையிட்டி விகாரை மூலமாக தெற்கு சிங்கள மக்கள் அனுர அரசாங்கத்துடன் முரண்படுவார்கள். அரசியலை குழப்புவது என்ற ஒரு கீழ்த்தரமான செயல்தான் இது. என்னை பொறுத்தவரை அனுர அரசாங்கம் செய்கின்ற நல்ல விடயங்களுக்கு துணை நிற்பேன். பிழையான விடயங்களை சுட்டிக்காட்ட தயங்க மாட்டேன் என்று நான் பல முறை கூறியுள்ளேன். இந்த தையிட்டி விகாரை சம்பந்தமாக ஒவ்வொரு டிசிசி கூட்டத்திலும் கதைக்கின்றார்கள். இது பிழையான விடயம். இது சம்பந்தமாக மத தலைவர்களையும் அரசியல் தலைவர்களையும் மக்கள் பிரதிநிதிகளையும் அரசாங்க அதிகாரிகளையும் அழைத்து நாங்கள் ஒரு கூட்டத்தை நடத்துவோம். மக்களுடைய சரியான கருத்துக்கள் இல்லாமல் உங்களுடைய அரசியலுக்காக இதனை பயன்படுத்துவது கேவலமான விடயம். எங்கள் ஸ்ரீதரன் ஐயா நாடாளுமன்றம் சென்று பிரதமர் ஹரிணி அமரசூரியவினுடைய தொலைபேசி இலக்கத்தை கேட்டு கெஞ்சுகிறார். ஏன் இந்த கேவலம்? சில அடிப்படை விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எது சரி எது பிழை என்று. என்னை பொறுத்த வரைக்கும் விகாரையை இடிக்க தமிழ் மக்களை உசுப்பேத்தி வாக்கு பெற அரசியல் செய்கிற நினைப்பது பிழையான விடயம். அரசியலுக்காக ஒரு மதத்தளத்தை இடிப்பது என்பதும் தமிழ் சிங்க மக்களினுடைய முரண்பாடுகளை தோற்றுவிப்பதும் போன்ற கேவலமான அரசியலை ஒருபோதும் செய்யாதீர்கள். தையிட்டி விகாரை சம்பந்தமாக தொடர்ந்து கூவிக்கொண்டு இருக்கின்ற இவர்களை மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர்களாக அமர்த்தினால் சரியாக இருக்குமா? யோசித்து பாருங்கள் என்று கூறியுள்ளார்.